ஒரு ஊரில் கவிதாங்கிற சிறுமி இருந்தா. அவள் 4ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருந்தா. ஒரு நாள் சாயங்காலம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பினதும் தன்னோட தாத்தாட்ட போய், தாத்தா, எங்கள் பள்ளிக்கூடத்தில் கலைத்திருவிழா நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அந்த தாத்தா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நீ எந்த போட்டியில் கலந்துக்க போகிற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கவிதா, நான் எந்த போட்டியிலையும் கலந்துக்கிறதா இல்லை தாத்தா அப்படின்னு சொன்னான். உடனே தாத்தா, ஏன் அப்படி சொல்கிற, உனக்கு தான் கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்குமே, நீ அந்த போட்டியில் கலந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு கவிதா, ஆமாம் தாத்தா, எனக்கு கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும்தான். ஆனால் நான் போன வருஷம் கதை சொல்கிற போட்டியில் சேர்ந்தப்ப நான் வெற்றி பெறலை. என்னோடய தோழிகள் எல்லாரும் நான் நல்லாவே கதை சொல்லலை அப்படின்னு என்னைய கிண்டலும் கேலியும் பண்ணாங்க. அதனால தான் தாத்தா நான் இந்த வருஷம் எந்த போட்டியிலையும் கலந்துக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு தாத்தா, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது கவிதா, இது ரொம்ப தப்பான முடிவு. நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், அதை கேளு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கதையில் ஒரு நாள் ஒரு மனிதர் யானைகளுக்கு பயிற்சி அளிக்கிற ஒரு முகாமுக்கு போயிருக்காரு. அந்த முகாமில் அவர் ஒரு காட்சியை பார்க்குறாரு. அது அவருக்கு ரொம்ப வியப்பாக இருந்திருக்குது. அப்படி என்ன காட்சி அப்படின்னா, ஒரு பெரிய பலம் வாய்ந்த யானைகள் எல்லாம் எந்த இரும்பு சங்கிலியாலையும் கட்டப்படலை, பெரிய கூண்டுலையும் அடைக்கப்படலை. அதுக்கு பதிலாக அந்த யானைகளோட காலில் ஒரு மெல்லிய கயிறு மட்டும்தான் கட்டப்பட்டிருந்திருக்கு. அதை பார்த்து அந்த மனிதர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இவ்வளோ பெரிய யானைகள் இந்த சிறிய கயிற்றை ஒரே இழுப்பில் ஒரு நிமிஷத்தில் அறுத்துட்டு ஓடிடலாமே, ஆனால் ஏன் அப்படி செய்யலை, அதே இடத்துல நிற்கிதே அப்படின்னு சொல்லி யோசித்தார். பக்கத்தில் இருந்த யானை பயிற்சியாளர்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த பயிற்சியாளர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இந்த யானைங்கள்லாம் சின்ன குட்டிகளாக இருந்தப்பவே இந்த கயிற்றில் தான் நாங்கள் கட்டினோம். அப்போ அந்த குட்டி யானைகளுக்கு அந்த கயிறை அறுக்கிற அளவுக்கோ இழுக்கிற அளவுக்கோ பலம் இல்லை. அந்த யானைகளும் தப்பிக்கிறதுக்காக தினமும் முயற்சி செஞ்சு பார்த்துச்சு, இழுத்துச்சு மீண்டும் மீண்டும் இழுத்து பார்த்தாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த யானைகளுக்கு தோல்வி தான் கிடச்சிச்சு. சில நாட்களுக்கு பிறகு அந்த குட்டி யானைகள் எல்லாம் இந்த கயிறை ஒருபோதும் நம்மளால் அறுக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருச்சு. பல நாள் கழித்து இந்த யானைகள் எல்லாம் இப்போ பல மடங்கு வலிமையான யானைகளாக வளர்ந்துருச்சு. இப்போ நினச்சா இந்த கயிறை ஒரு நொடியில் அறுத்துட்டு ஓடிட முடியும். ஆனால் இந்த யானைகள் முயற்சி செய்கிறதே இல்லை. என்ன காரணம்னா, யானைகளோட கால்களை இந்த கயிறு கட்டலை, அதுக்கு பதிலாக யானையோட மனசை தான் பழைய தோல்வி கட்டி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சியாளர் சொல்லியிருக்காரு. உடனே முகாமை பார்க்க வந்த மனிதர் இப்போ தான் உண்மையான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு தாத்தா கவிதாவை பார்த்து சொன்னாராம், இந்த யானைகளை போல தான் கவிதா சில மனிதர்களும் இருக்கிறாங்க. ஒரு முறை தோல்வி அடைஞ்சிட்டாலோ, ஒருத்தர் திட்டாலோ, ஒருத்தர் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாலோ அதை உண்மைன்னு நினச்சி மறுபடியும் முயற்சி செய்யாமலேயே விட்டுடுறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, நம்மளை தடுத்து நிறுத்துறது தோல்வி கிடையாது, தோல்வியை பற்றின நம்மளோட நம்பிக்கை தான். ஒரு முறை தோற்றுட்டா வாழ்க்கை முழுவதும் தோல்வி தான் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மறுபடியும் முயற்சி செஞ்சால் நேற்று முடியாதது இன்றைக்கி முடியலாம், இன்றைக்கி முடியாதது நாளைக்கு முடியலாம். கவிதா, ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, உன்னோட வாழ்க்கையிலையும் அந்த யானையை மாதிரியே ஒரு கயிறு இருக்குது. அது பயமாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், மற்றவங்க சொன்ன எதிர்மறை வார்த்தைகளாக கூட இருக்கலாம். அந்த கயிறை அறுக்க வேண்டியது உன்னோட கைகள் கிடையாது, உன்னோட தன்னம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்ட கவிதா, எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு தாத்தா, நான் இனிமேல் தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டேன், என்னால் முடிஞ்சதை தைரியமாக செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த வருஷம் கலைத்திருவிழாவில் கதை சொல்லுதல் போட்டியில் கவிதா கலந்துக்கிட்டு முதல் பரிசு வாங்கிட்டா. கவிதா தன்னோட மனசில் இருந்த தோல்வி பயங்கிற கயிறை தன்னம்பிக்கையால் அறுத்தெறிஞ்சிட்டு வெற்றி அடைஞ்சிட்டா. இதே மாதிரி இளையோர்களாகிய நாமும் நம்ம மனசில் இருக்க பயங்களெல்லாம் நீக்கிட்டு திறன்களை வெளிப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி.